என்ன சொல்லணும்? பிசாசு பிடித்த மனுஷன், மனுஷனுக்கு பிடித்த பிசாசு. இவன் இவ்வளவு நாள் அந்த பேயோட என்ன செய்திருக்கிறான்? வாழ்ந்திருக்கிறான். அது என்னென்ன செய்யுதோ அத்தனையும் இவன் ஏற்றுக்கிட்டு அத்தனையும் இவன் செஞ்சிருக்கிறான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பன்றிக்குள்ள அனுப்பிவிட்டாரா, அந்த பன்றி என்ன செஞ்சுச்சான்? உயர போய் கடல்ல குச்சி சேர்த்து போச்சான், மாண்டு போயின. 6 அறிவு உள்ள மனுஷன், 6 அறிவுள்ள மனுஷனுக்கு தனக்கு பிடிச்சிருக்கிறப்ப விரட்டுறதுக்கு அவனுக்கு முடியல. ஆனா 5 அறிவுள்ள ஜீவன் ஒரு நொடி கூட இந்த பிசாசை வச்சுக்கிட்டு நான் வாழ மாட்டேன்னு தக்கரை பண்ணிக்கிச்சு. பன்றிக்கு பிடிக்காத போய் மனுஷனுக்கு பிடிச்சது. பன்றி வெறுக்கிற பிசாசு மனுஷன் நேசித்துட்டு இருக்கிறான். அந்த பன்றிகள் அருவருக்கத்தக்கது, வெறுக்கத்தக்கது. அது யார் வெறுக்கிறா? எந்த மனுஷன் வெறுக்கலனாலும் யார் வெறுப்பா? யூதர்கள் அதை என்ன செய்வாங்க? வெறுக்கிறாங்க. ஆனா பன்னிகள் ஒப்புக்கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத பிசாசை ஒரு மனுஷன் நெடுநாளா ஏற்றுக்கொண்டு அதோடு வாழ்ந்து அது என்ன செய்ய விரும்பினதோ அதை செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, இவனை விட மோசமான ஒரு கிரீச்சர் அதுமே இல்ல. சங்கிலிகள் அறுத்துட்டாலும் அவன் கட்டப்பட்டவன், அவன் சிறைபிடிக்கப்பட்டவன். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் உடையவனாவே இருக்கிறான். அவனை ஒருத்தர் விடுவிக்க என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? வர வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு விடுவிக்க இன்னொருத்தர் வர வேண்டியதில்ல, விரட்டுகிறதற்கான அதிகாரத்தை எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எனக்கு விரட்டுகிறதற்கான அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள அன்னோன் பர்சன் உள்ள வந்தாருன்னா நீ கண்டிப்பா என்ன செய்வீங்க? முதல்ல வாயால சொல்லுவீங்க, இங்க நிக்காதீங்க, இங்க உட்காராதீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் என்ன செய்யுங்க, போயிடுங்க. இல்லம்மா நான் கொஞ்சம் இங்க படுத்துட்டு காலையில போறேம்மா. சரி கொஞ்சம் இறக்கப்பட்டு விட்டுடலாம். ஏமா கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு கூட போவேன்னு அது கூட கொடுத்துருவேன். கொஞ்சம் திறந்தீங்கன்னா பாய் தலாலியை போட்டு உள்ள படுத்துக்கிறேன்னு சொன்னா விடுவீங்களா? ஏன் விட மாட்டீங்க? ஆனா பிசாசு நம்ம மேல வைக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? அனுமதிக்கிறேன். எல்லாவற்றையும் நான் ஒரு காரியம் வச்சிருக்கிறேன். சுகம், ஆரோக்கியம், ஜீவன், சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம், சம்பூர்ணம், நிறைவு, இது அல்லாது எதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவீனங்களுக்கு நான் சில காரணங்கள் என்ன செஞ்சிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். we fix it. நாம் சில காரியங்களை நியமிச்சிருக்கோம், சில காரியங்களை வச்சிட்டோம், பிக்ஸ் பண்ணிட்டோம். எதுக்கு பிக்ஸ் பண்ணிட்டோம்? வியாதினா இது செய்யணும், இதனால இது வந்திருக்கு, இது செஞ்சாகணும், முடிஞ்சிச்சு. வியாதிக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பொருளாதார சிக்கலுக்கும் நீங்க ஒரு காரணம் வச்சிருப்பீங்க. கண்டிப்பா இவ்வளவு கடன் எங்க வந்தது? வந்துருச்சுங்க. எப்படி வந்து ஏன் வந்தா தெரியாது, வந்துருச்சு. எப்படி மாறணும் தெரியாது. என்கிட்ட காரணங்கள் நிறைய இருக்கு, இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இன்றைக்கு நீங்க உங்க இடத்துல நீங்க ஒப்பு கொடுக்குற ஒரு மனநிலையோட இருப்பீங்கன்னா, நான் செஞ்சது தவறுதான், நான் இதுவரை பண்ணினது தவறுதான், ஆனா மாற்றிக்கொள்வதற்கு நான் விரும்புகிறேன், நான் வெளியே திறத்துறதற்கான அதிகாரம் உடையவனா இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் என்கிற அந்த அறிவு உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்க என்ன செஞ்சிருவீங்க? திறத்த ஆரம்பிச்சிருவீங்க, துரத்த ஆரம்பிச்சிருவீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. விரட்டி விடு, தேவையில்லாததை விரட்டி விடு. விட்டு கொடுக்கவா விரட்டி அடிக்கவா? விட்டு கொடுக்கவா விரட்டி அடிக்கவா? பிசாசுக்கு விட்டு கொடுப்பீங்களா விரட்டி அடிப்பீங்களா? எங்க விட்டு கொடுக்கணும், எதுக்கு விரட்டி அடிக்கணும் நமக்கு தெரியாது. சகோதரனை விரட்டி அடிக்கலாம், ஆனா பிசாச விட்டு கொடுக்கணும். ஆனா நீங்க பிசாசை விரட்டி அடிக்கணும், சகோதரனுக்கு விட்டு கொடுக்கணும். இதுதான் வேதம் சொல்லுகிற பிரமாணம்.